ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்கல் டிக்கெட் எப்படி வந்து லேப்டாப்பில் கூகுள் குரோமில் வந்து எப்படி நம்ம தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நிறையா வீடியோஸ் வந்து தக்கலை பற்றி போட்டிருக்கோம். இப்போது 11 டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறது அண்ட் மொபைலில் வந்து எப்படி லைவாக நம்ம தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப் வந்து பெஸ்ட்டாக இல்லை ரயில் ஒன் ஆப் பெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தக்கல் டிக்கெட் பற்றின நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள். அண்ட் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் இப்போ 10:59.57 செகண்ட்ஸில் வந்து நம்ம கிளிக் பண்ணணும், இந்த விஷயமா இருக்கட்டும். அண்ட் அதோட இந்த இன்டர்நெட் ஸ்பீட் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து தக்கல் டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக வந்து புக் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைலில் வச்சுருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்லேயோ இல்லை வந்து ரயில் ஒன் ஆப்லேயோ வந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்லோனஸ் இஷ்யூஸ் வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் க்ரோமில் வந்து நம்ம யூஸ் பண்ணி தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு லேப்டாப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து க்ரோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி லாகின் பண்ணி நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி லேப்டாப் இல்லாத பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த அடிக்கடி லோடிங் இந்த ரீஃப்ரெஷ் இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து லேப்டாப் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இப்போ தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது 11/2க்கு வந்து டிக்கெட் இல்லை அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து தெரியறப்போ ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணுவாங்க. இப்போ லோக்கலில் நம்ம இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம பஸ்ஸில் வந்து போயிருக்கோம். இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து வராங்க. இப்போ என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இல்லை அப்படின்னா அவங்களால ஒவ்வொரு பஸ்ஸாக மாறி மாறி போக முடியாது. அப்படின்றவங்களுக்கு தக்கல் டிக்கெட் வந்து ஒரு வர மாதிரி. பட் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்த தக்கல் டிக்கெட் கிடைக்கலன்னா அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதனால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெக்கேஷனுக்கு ஊருக்கே போக முடியாத நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் கரெக்டான இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். அண்ட் இந்த ஐஆர்சிடிசி சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை தக்கல் நம்ம எல்லாம் புக் பண்ணுறதுக்கும் அந்த சர்வர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணுன்றதுக்கு எல்லா விஷயமும் அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நமக்கு டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இந்த ரயில் ஒன் ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரயில் ஒன் ஆப் வந்த பிறகு தக்கல் டிக்கெட்டில் கொஞ்சம் வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ நம்ம ஏஜென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் தான் வந்து அவங்களால லாகின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் டிக்கெட்டோட தக்கலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து தான் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம். அப்படின்றப்ப அதுவே அதிகம். அண்ட் அது இல்லாமல் இப்போ ஏஜென்ட்ஸ் மூலயமா நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனலாக நம்ம பே பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஏஜென்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னாவே நம்ம நார்மல் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி டிக்கெட்டை வந்து புக் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைச்சிரும். நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படியாவது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க புக் பண்ணுறப்போ எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் தக்கல் டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைச்சிடும் அப்படின்றதுக்காக நானும் நிறைய நியூஸ்லாம் கேதர் பண்ணி நான் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இந்த தக்கல் டிக்கெட் சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி வந்து நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஆகுது, அண்ட் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம லைவாக தக்கல் டிக்கெட் கூகுள் குரோமில் வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட் லாகின் பண்ணி புக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஐஆர்சிடிசின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண உடனே எனக்கு அந்த ஐஆர்சிடிசியோட மெயின் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ லாகின் கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பாஸ்வேர்டு இதையும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே ஒரு கேப்சா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சாவும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். இந்த கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கேப்சா போட்டாச்சு. அடுத்து சைன்இன் வந்து கொடுக்குறேன். இப்போ சைன்இன் கொடுத்தோடனே எனக்கு அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. அந்த பேஜ் லோட் ஆயிடுச்சு. என்னோட யூசர் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷோ ஆகுது. அண்ட் இப்போ 50 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம வந்து மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ மை அக்கௌண்ட்டில் போயிட்டு மை ப்ரொஃபைலில் ஆட் ஆர் மாடிஃபை மாஸ்டர் லிஸ்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நேம் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாஸ்டர் லிஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா புக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணுன்ற அவசியம் வந்து இருக்காது. ஸோ இப்போ நான் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஜெண்டர் வந்து கேட்குது, ஜெண்டர் வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது பர்த் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நோ சாய்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ கேட்டரிங் சர்வீஸ் அதே மாதிரி தான், ஃபுட் வேணும்னா ஃபுட் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ ஃபுட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது நான் சப்மிட் வந்து கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் பேசஞ்சர் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ்டு பேசஞ்சர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வருது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மீனிங். மாஸ்டர் லிஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் முன்னாடியோ முன்னாடியோ அப்டேட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து தெரிய வரும். ஸோ இப்போ அடுத்ததா வந்து டிக்கெட் கொடுத்து அந்த மெயின் பேஜ்க்கு வந்து போறேன். அதுக்கு அடுத்து நம்ம இன்டர்நெட் ஸ்பீட் வந்து செக் பண்ணணும். அப்லோட் ஸ்பீட் எவ்வளோ இருக்கு, டவுன்லோட் ஸ்பீட் எவ்வளோ இருக்கு, லேட்டன்சி எவ்வளோ இருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு நமக்கு ஃபாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் கூகுளில் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ அந்த ரன் ஸ்பீட் டெஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பீட் வந்து காட்டுது பாருங்க. என்னோட சிஸ்டம்ல வந்து எவ்வளோ இன்டர்நெட் வந்து இருக்கு, எவ்வளோ ஸ்பீட் வந்து இருக்கு அப்படின்றது ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75 Mbps டவுன்லோட் ஸ்பீட் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீடை வச்சு நம்ம வந்து டிக்கெட் போட்டுக்கலாம். அதேமாரி அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எனக்கு 13.2 இருக்கு. ஸோ இதை வச்சும் நமக்கு டிக்கெட் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50க்கு மேலே இருந்தால் போதும். அப்லோட் ஸ்பீட் ஜஸ்ட் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா போதும். இப்போ லேட்டன்சி 20க்கு கீழே இருக்கணும். பட் எனக்கு 29 மில்லி செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஓகே தான் இது. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு. அப்லோட் ஸ்பீட், டவுன்லோட் ஸ்பீட், லேட்டன்சி. இந்த ஸ்பீடை வச்சு நம்ம தக்க டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம மெயின் பேஜுக்கு வரும். மெயின் பேஜுக்கு வந்துட்டு ஐஆர்சிடிசி வேலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறோம். பிகாஸ் வேலெட்டில் டெபாசிட் பண்ணால் நம்மளால சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ ஐஆர்சிடிசி இ வேலெட்டில் போயிட்டு இவேலட் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து வேலெட்ல வந்து பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. 417.35 இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ஜஸ்ட் இதுல வந்து வேல்யூ வந்து டைப் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் டெபாசிட் அமௌண்ட்லையும் அதே சேம் அமௌண்ட் டைப் பண்ணிட்டு இதுல வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் அண்ட் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. இது மூலயமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 100 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இவேலட்ஸில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டெபாசிட் பண்ணிட்டு அந்த எந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூபிஐயா டெபிட் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மேக் பேமெண்ட்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து டெபிட் ஆகி இவேலட்ல வந்து டெபாசிட் ஆயிரும். ஸோ இந்த டெபாசிட் ஆன பிறகு இந்த பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இவேலட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் எவ்வளோ வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து நான் பார்க்குறேன் வேலெட்ல வந்து டெபாசிட் பண்றப்போ அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுது. பட் இந்த வேலெட்ல வந்து ஆட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் கண்டிப்பா உங்களுக்கு அந்த 3 டேஸ்ல வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீஃபண்ட் வந்துடும். மோஸ்ட்லி மார்னிங்ல டெபாசிட் பண்ணாம ஈவினிங் டைம்ல வந்து வேலெட்ல டெபாசிட் பண்ண பாருங்க. அப்போ வந்து எந்த ஒரு கிளிச்சஸும் இருக்காது. ஓகே. இப்ப அடுத்ததா டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. இப்ப நான் மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். மை ப்ரொஃபைல்ல போயிட்டு மாஸ்டர் லிஸ்ட் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்றேன். நான் அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்றேன். எனக்கு இப்ப என்ன காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவா நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/2 அன் ஹவர் முடியோ இல்ல 15 மினிட்ஸ் முடியோ வந்து உங்கள வந்து மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ண சொல்றேன். இப்போ நம்ம லாஸ்ட் டைம்ல அப்டேட் பண்றப்ப என்ன இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே லைவா பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே ரைட் சைடில் பாருங்க ஆக்ஷன் நாட் அலோடட் அட் திஸ் டைம் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சர்வர் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ ஆக்ஷன் நாட் அலோடட் இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும். உங்களுக்கு அதனால மாஸ்டர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சில செகண்ட்ஸ் வந்து டிலே ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து லாகின் பண்ணி அதாவது முன்னாடியே வந்து மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடிய வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுட்டா வேற எந்த ஒரு இஷ்யூஸும் வராது நமக்கு. இப்போ ஃப்ரம் புதுச்சேரின்னு கொடுத்துட்டு டூ வந்து விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோட்டால வந்து தக்க செலக்ட் பண்ணிட்டு டே வந்து நெக்ஸ்ட் டே சூஸ் பண்ணிட்டு இப்போ 4 டேட் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்து லாஸ்ட்ல ஒரு ட்ரெயின் இருக்கும். ஸோ அந்த ட்ரெயினில் வந்து கிளிக் பண்ண உடனே அவைலபிள் எனக்கு காட்டுது 22 சீட்ஸ். ஸோ புக் நோ கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணதால ஆல்ரெடி டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்களும் செலக்ட் பண்ணிடுங்க. மேலே வந்து நான் வாலெட்டில் பே பண்ணுறதால மேலே இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கன்னியூ கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் கிட்ட டிலே ஆயிடுச்சு. எதனாலனா லாஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ அந்த கால் வந்ததால அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா
திரும்ப வந்து வெளியே வந்துடுச்சு. நான் திரும்ப லாகின் பண்ணி உள்ள வரப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 11 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த 26 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டிலே ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால லாகின் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆன உடனே இந்த கேப்ச்சா வந்து நான் டைப் பண்ற மாரி இருக்கும். இந்த கேப்ச்சா மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து டைப் பண்ணுங்க. எந்த ஒரு அவசரமும் படாம. பிகாஸ் நீங்க தப்பா போட்டீங்கன்னா, திரும்ப நம்ம போடுறப்போ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இப்போ நம்ம கேப்ச்சா வந்து கரெக்ட்டா டைப் பண்ணிட்டு கன்டின்யூ குடுக்குறோம். கன்டின்யூ குடுத்தோனே இந்த இவாலெட் ஆப்ஷன் வந்து இவாலெட் ஆப்ஷன் வந்து காட்டுது. இந்த இவாலெட் ஆப்ஷன் குடுத்துட்டு உடனே பே அண்ட் புக் குடுக்குறேன். குடுத்துட்டோனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து குடுக்குறேன். கன்ஃபார்ம் குடுத்தோனே எனக்கு வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. வேற ஓடிபி எதுவுமே வராது. இப்ப நம்ம இ-வாலெட்ல வந்து நெறைய பேர் வந்து கேட்கறாங்க. இ-வாலெட்ல வந்து புக் பண்ணா ஓடிபி வருமா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாரி ஓடிபிலாம் எதுவுமே வராது. ஜஸ்ட் நீங்க இப்ப பார்க்குறீங்களே இதுதான். ஜஸ்ட் அதுல பே குடுத்துட்டு இப்ப நீங்க கன்ஃபார்ம் குடுக்கீங்க. சரியா? இப்ப கன்ஃபார்ம் குடுத்த உடனே அது வந்து லோட் ஆகி டைரக்ட்டா வந்து நமக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆகும். இப்ப இதுவே நீங்க யுபிஐ வந்து குடுத்தீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஆப்க்கு வந்து ரீடைரக்ட் ஆயி அங்க போய் நீங்க பாஸ்வேர்ட் போட்டா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து வரும். பட் இந்த இ-வாலெட்ல வந்து அந்த மாரி கிடையாது. இப்ப பாருங்க நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் தான் குடுக்குறேன். எனக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவ்வளோதாங்க. இதனால தான் நான் வந்து இ-வாலெட் வந்து நம்ம சூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்றேன். பிகாஸ் நம்ம யுபிஐலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ல போயிட்டு சில செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். பட் இதுல வந்து அந்த மாரி வந்து கிடையாது. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் 30 செகண்ட்ஸ் டிலேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் நமக்கு 2 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு கொஞ்சம் இந்த மாரி கால்ஸ் வர்றது, அண்ட் வேற ஏதாவது ஒரு இன்டரப்ஷன் வந்து இருக்கும். இதுவே வைஃபை, கரண்ட் இருந்துச்சு அப்டின்னா, நமக்கு வந்து நெட்டும் ஸ்பீடா இருக்கும். ஸோ இந்த மாரி இன்டர்நெட் ஸ்பீட் முக்கியமா நம்ம செக் பண்ணிக்கணும். இன்டர்நெட் ஸ்பீடா இருந்துச்சுனாவே நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. டைரக்ட்டா அந்த சர்வர் அடுத்தடுத்த பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேவிகேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நெட் ஸ்பீட் வந்து முக்கியமா வந்து செக் பண்ணிக்கோங்க தக்க டிக்கெட் புக் பண்றதுக்கு. அப்புறம் இந்த மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்றது. நீங்க மாஸ்டர் லிஸ்ட்லயே பார்த்திருப்பீங்க. நான் ஜஸ்ட் முன்னாடியே அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறதால, ஜஸ்ட் நான் ஒரே கிளிக் தான் பண்ணேன். அது ஆட்டோ ஃபில் ஆயிருச்சு. இதுவே நீங்க மேனுவலா டைப் பண்ணீங்க அப்டின்னா, அதுக்கு வந்து லேட் ஆயிரும். ஸோ நீங்க அடுத்த தடவ புக் பண்றப்போ, இந்த இந்த மாரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தக்க டிக்கெட் வந்து கிடைச்சிரும். அண்ட் இப்ப லேப்டாப் வைஃபை இல்லன்றவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லங்க. நம்ம மொபைல்ல தான் வந்து புக் பண்ண முடியும். பட் இன்டர்நெட் ஸ்பீட் வந்து எங்க உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிரும். பிகாஸ் அது வந்து ரொம்ப முக்கியமான ரோல் தட்கல் ஸோ டிக்கெட் வந்து புக் தக்கல் லைவ் பண்றதுக்கு. டிக்கெட் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி இ-வாலெட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம மற்ற இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வேறு ஏதாவது நெட் பேங்கிங் இந்த மாதிரி போகிறப்ப எனக்கு சில செகண்ட்ஸ் வந்து அது ரீடைரக்ட் ஆகும். அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபோன்பே உள்ளே கூகுள் பே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். இந்த ரீடைரக்ட் ஆகிறதுனால சில செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இ-வாலெட்டில் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சு அதில் வந்து டிக்கெட் புக் பண்ணால் உங்களுக்கு அந்த செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செகண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தக்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டிக்கெட் வந்து கிடச்சிரும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல வேறு ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். மேலும் உங்களுக்கு அடிக்கடி தக்க டிக்கெட் போடுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பார்த்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக இந்த ரயில்வே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.